அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.2ல fourth problem, integrate the following function with respect to x. First subdivision, secant square x by y. Second, cosecant 5 plus 3, 5x plus 3, cot 5x plus 3. Third, secant 2 minus 15x, tan 2 minus 15x. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னா tan x. tan x ரெண்டு சீக்கண்ட் ஸ்கொயர் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் tan x. அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் tan xக்கு வெறும் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த மூணு ப்ராப்ளத்தையும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 இன்ட்டு டிஎக்ஸ். சீக்கண்ட் ஸ்கொயர் வந்துட்டாலே என்ன போடணும்? tan. சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் எது இருந்தாலும் tan ஆஃப் அது, எது இருந்தாலும் அது. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸா, அப்போ tan எக்ஸு. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 tan எக்ஸ் பை 5. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் வந்துட்டாலே tan. இங்கே என்ன இருக்கோ அப்படி போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 அப்போ tan எக்ஸ் பை 5. அப்புறம் போட்ட பிறகு பை இந்த எக்ஸ் பை 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பை 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 பை 5, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் 1, அப்போ இங்கே 1 பை 5ங்கிறது அதை வகுத்தரணும். 1 பை 5 ஏற்கனவே செஞ்சோம்ல அதே மாதிரி தான். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5னா tan எக்ஸ் பை 5 ஃபார்முலா. அப்புறம் இந்த எக்ஸ் பை 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 5னு வரும். 1 இது பை 5, 1 பை 5 கீழே வகுத்தரணும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இதை ரெசிப்ரோக்கலாக திருப்பி விட்டிங்கன்னா என்ன வரும்? 5 இன்ட்டு 1 by 5ங்கிறது 5 by 5 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan x by 5 ப்ளஸ் சி. சரிங்களா? அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5க்கு 5 tan x by 5, 5 tan x by 5ங்கிறது தான் இதனுடைய சொல்யூஷன், ஆன்சர். சரிங்களா? tan. செகண்டு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் 5 plus 5x plus 3 cot 5x plus 3 into dx. இதுக்கு என்ன வரும் பாருங்க. இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், கொசிகண்ட் காட் அப்படின்னு வந்தாலே மைனஸ் கொசிகண்ட், கொசிகண்ட் காட்டுன்னு வந்துட்டாலே மைனஸ் கொசிகண்ட். அப்போ இங்கேயும் கொசிகண்ட் காட்டு தான் இருக்குது. அப்போ மைனஸ் கொசிகண்ட் போட்டால் போதும். அப்போ இங்கே என்ன இருக்கோ அப்படி போட்டணும். சரிங்களா? எக்ஸு எக்ஸு எக்ஸு, இங்கே 5x plus 3 5x plus 3. அப்போ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்னா என்ன போடுவீங்க? மைனஸ் காஸ் 5x ப்ளஸ் 3 போட்டுடலாமா? மைனஸ் கொசிகண்ட் 5x ப்ளஸ் 3 காட் 5x ப்ளஸ் 3 அப்படின்னா மைனஸ் கொசிகண்ட் 5x ப்ளஸ் 3 அதை தான் போட்டிருக்கேன். டிவைடட் பை இந்த 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 5x இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5ன்னு வரும், இங்கே 0 ஆயிரும். அதை வகுத்தரணும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? கொசிகண்ட். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 1 by 5 கொசிகண்ட் 5x ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் சி. புரியுதுங்களா? இது கொசிகண்ட். அடுத்து தேர்டு இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் 2 minus 15x tan 2 minus 15x dx. தேர்டு ஃபார்முலா பாருங்கள். சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ்னா சீக்கண்ட், சீக்கண்ட் tan சீக்கண்ட் தான் வரும். ஏன்னா சீக்கண்ட் எக்ஸ் எடுத்துட்டா சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ். அப்போ சீக்கண்ட் 2 minus 15x tan 2 minus 15x சீக்வல் டு சீக்கண்ட் 2 minus 15x. அதானே ஆன்சரு? அப்போ சீக்கண்ட் tanனாலே ஆன்சர் என்ன பண்ணணும்? சீக்கண்ட் 2 minus 15x போட்டாச்சா? அதே ஃபார்முலா எக்ஸுங்கிற இடத்துல இங்கே 2 minus 15x. அப்போ சீக்கண்ட் 2 minus 15x ஆன்சர். டிவைடட் பை இன்னொன்று இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே வகுக்கணும்ல, 0. இது வந்து மைனஸ் 15, மைனஸ் 15x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 15 கான்ஸ்டன்ட் சி. இப்போ என்ன நீட் எழுதிக்கிட்டோம்னா மைனஸ் 1 by 15 சீக்கண்ட் 2 minus 15x ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.